வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் சேனல். இன்றைக்கி நம்ம சத்து மாவு வீட்டிலே எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். குழந்தைங்க காலைல ஸ்கூலுக்கு போகும்போது ஒழுங்காக உட்கார மாட்டாங்க, சரியாக சாப்பிட மாட்டாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும்னு ஆகிடும். ஸோ டிஃபனுக்கு பதிலாக இந்த சத்து மாவு கஞ்சியை ஒரு கிளாஸ் குடித்தாங்கன்னா போதும். காலையில் அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அவங்களுக்கு தேவையான சத்தும் கிடைச்சிடும். இதை குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் அப்படி எல்லாருமே இதை குடிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன பொருட்களை நான் சேர்த்துருக்கேன்றதை பார்க்கலாம். முதல்ல கேழ்வரகு. அதிகமான கால்சியம் சத்து கொண்டது இந்த கேழ்வரகு. காராமணி 25% ப்ரோட்டீன்ஸ் இதில் இருக்குது. கொண்டக்கடலை, கொள்ளு, மக்காச்சோளம், பாசிப்பயிறு, சோயா, பார்லி, கம்பு, சோளம், ஜவ்வரிசி, கருப்புளுந்து. இது எல்லாத்துலேயும் 100 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இது கூடவே முந்திரி, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை இதையும் சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது, வண்டு வந்துடும். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. தனியாக அரைச்சி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறதுனாலும் சேர்த்து வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் ஏலக்காய், அப்புறம் ஒரு துண்டு சுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த பொருட்கள்லாம் சேர்க்கறதுனால என்ன பயன்றதை இப்போ பார்க்கலாம். குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சி பெறும், ரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை அதிகப்படுத்தும், கிட்னியை சுத்தப்படுத்தும், அப்புறம் குடலில் இருக்கிற நல்ல பாக்டீரியாவை அதிகப்படுத்தும். இந்த தானியத்தை எல்லாம் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை மாவு மில்லில் போய் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் தேவைக்கு 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு டேஸ்ட்டுக்கு உப்பு இல்லாட்டி சர்க்கரை உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ சத்தான சத்து மாவு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நீங்கள் பால் கலந்து குடிக்கலாம், இல்லை மோர் சேர்த்து கூழ் மாதிரி குடிக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.